அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் இசை ஹராமா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இஸ்லாத்தில் இசை ஹராமா? நான் பாட்டு பாடலாமே, இசை இல்லாமல் பாட்டு பாடலாமே, அது ஹராமா? அது ஹலால் தானே, அது ஹலாலா, அது ஹராம் தானே அப்படின்னு நம் இஸ்லாமிய சகோதர சகோதரி ஏகப்பட்ட பேருக்கு அந்த கருத்து வேறுபாடு, அந்த குழப்பம் இருக்கிறது. இந்த விஷயத்தில் அறிஞர்களுக்கிடையே வேறுபாடு இருந்தாலும் பல பாரம்பரிய அறிஞர்கள் சிலப்பட்ட ஹதீஸ்களை அடிப்படையாக வச்சு இசை கருவிகளை தடை செய்யப்பட்டதாக கருதுகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உம்மத்தில் சிலர் விபச்சாரம், பட்டு, மதுபானம் மற்றும் இசைக்கருவிகளை ஹலாலாக்கி கொள்வார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹுல் புகாரி ஹதீஸ் 5590 புகாரி பதிவு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? என் உம்மத்தில் சிலர் விபச்சாரம், பட்டு, மதுபானம் மற்றும் இசைக்கருவிகளை ஹலாலாக்கி கொள்வார்கள். இந்த ஹதீஸ் அடிப்படையாக கொண்ட பல ஃபுகாக்கள் இசைக்கருவிகள் அனுமதிக்கப்படாதவை என்று விளக்கியுள்ளனர். ஆனால் மற்றொரு சஹீஹான ஹதீஸில் ஈத் நாளில், அதாவது இந்த பெருநாள், 2 பெருநாள் இருக்கே, ஈத் நாளில் 2 சிறுமிகள் பாடிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அந்த சூழ்நிலைக்கான அனுமதியாக விட்டார்கள். இந்த பெருநாளுக்கு 2 சிறுமிகள் பாடியிருக்காங்க, அந்த சூழ்நிலைக்கு தக்கன அதை நம் நபி விட்டிருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. இதனால் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் விதிவிலக்குகள் இருப்பதாக சில அறிஞர்கள் விளக்குகின்றனர். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, இது முற்றிலும் ஹராமாக்கப்பட்டது. சில அறிஞர்கள் இல்லை, இந்த ஈத் பெருநாள் அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ப அது ஹலாலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களிடம் 2 முக்கிய அணுகுமுறை காணப்படுகின்றன. பெரும்பாலான பாரம்பரிய அறிஞர்கள் இசைக்கருவிகளை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றனர். சில சமகால அறிஞர்கள் என்றால் இந்த அந்த அறிஞர்கள், நான் தான் அறிஞர்கள் என சொல்லிக்கொண்டு திரிகிறார்களே அவர்கள், சில சமகால அறிஞர்கள் பாடலின் உள்ளடக்கம் மற்றும் சூழலை பொறுத்து வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றனர். பாடலே ஹராம், பாடலே ஹராம், சூழலுக்கு ஏற்ப பாடல், உள்ளடக்கம் கொண்ட பாடல் அப்படின்னு அதை ஹலாலாக்கி கொள்கிறார்கள் சமகால அறிஞர்கள். ஒரு முஸ்லீமாக நாம் அல்லாஹ்வின் திருப்தியை நாடுபவர்களாக இருந்தால் சந்தேகமாக விஷயங்களை விட்டு விலகுவது பாதுகாப்பான வழியாகும். இந்த விஷயம் சந்தேகமாக இருக்கா? நம்மளால் பாட்டு பண்ணாதான் இருக்க முடியுமா? இல்லை இசை கேட்டால் இருக்க முடியுமா? சந்தேகமாக இருக்கா? முற்றிலும் விலகி இருந்து கொள்ளணும், தூர போயிடணும். நம்ம அல்லாஹ் நம்மை உண்மையாக அறிந்த அதன்படி செயல்படக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.